ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வரும். டிஃப்ரெண்டான கேம்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் ஆடுறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ மைண்ட் கிராஃப்ட்டு, பட் சர்வைவல் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு மைண்ட் கிராஃப்ட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பெட் வார்ஸ் ஆட போகிறோம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த சர்வர் பேர் வந்து ஹைவு. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எஸ், நெட்டு தான் ப்ராப்ளம் கைஸ். ஃபைவ் இப்போ வெளியே போனால் மொத்தமாக போயிருமே. ஸோ கைஸ், நம்ம திருப்பி வந்துட்டோம். நெட்வொர்க் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே இப்போ அமுக்கணும். எஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெட் வார்ஸ். அது நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஸோ அது அப்புறமா போவோம். ஸோ இதில் எல்லா மோட்ஸும் நம்ம ஒரு நாள் விளையாடி காட்டுவோம் கைஸ். அப்புறம் இந்த கடைசி 3 மோடு வந்து கிடையாது. ஸோ அதை விட்டுறலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க மோடில் விளையாடி காட்டுவோம். நம்ம இன்றைக்கி ஆட போகிறது ரொம்ப ஃபேமஸான மோடு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ல்டு ஸ்பான் ஆகிருக்கோம். இந்த வேர்ல்டு பிறகு திருப்பி அதே சரி விடுங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த பெட் இருக்கிற வரைக்கும் நான் செத்தெல்லாம் திருப்பி வந்துக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் இந்த எனிமி வந்து இப்போ இங்கே இருக்கிற டீமு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்கா பெட் கலரில் இங்கே வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டீமாக நம்ம முடிக்கணும். சரி, நம்ம வந்து எல்லோ டீம் அதில். ஸோ ஒன்ஸ் நம்மளோட பெட்டை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து செத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுலேருந்து எடுத்தது வந்து இப்போ நான் இதே மாதிரி ஒன்று அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், அயன். இப்போ நம்ம இன்னும் ஒன்று கிடச்சா கிளம்பிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆப்பனன்ட் டீம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் டீம் மாதிரிலாம் தெரில. நம்ம போய் அங்கே போய் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம வந்து பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு இனிமேல் வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, ஏன் இது எடுக்கிறோன்னா, இது டீப் ஸ்லைட் வந்து டக்குன்னு எனிமேல் உடைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது எடுத்துக்கிறோம். ஸோ அப்புறம் வந்து இது வந்து 5 அயன் கேட்கும். எனக்கு சரியாக பேச வரல, பட் 5 அயன் கேட்கும் இதுக்கு. அதே மாதிரி தான் 16 உள்ளுக்கு வரமாட்டேன் எனக்கு போலே. ஏன்னா என்கிட்ட இப்போ பிளாக்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க டீமை முடித்தா தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் ஸ்குவாடு கூட ஆடலாம், சோலோவும் ஆடலாம். நீங்கள் ஸ்குவாட் ஆட பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் 4 டீம் தான் இருக்கும். 4 to 6 டீம் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு மேட்ச் முடிகிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்காது. ஸோ அது ஆடுறதுக்கு பதிலாக எஸ். ஸோ இப்போ நம்ம கோல்டு 5 எடுத்துருக்கோம். அந்த கோல்டு மூலமாக நமக்கு 32 பிளாங்க்ஸ் கிடைக்கும். மைண்ட் கிராஃப்ட் ஆடுற சில பேருக்கு தெரியும் பிளாங்க்ஸ் என்னென்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அங்கே போய் செத்துடக்கூடாது, அதான் மெயின். ஸோ டேரெக்டாக நம்ம அங்கே பேஸுக்கு போயிடலாம். வந்துட்டாங்க கைஸ். ஸோ இப்போ இந்த பெட்டை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவனுங்க டீம் என்ன தான் பண்ணாலும் அவனுங்களால இதுக்கப்புறம் ரீச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் செத்துட்டேன். இப்போ என் பெட் இருக்குது, நான் ரீச் பண்ண ஆகுனேன். ஸோ நம்மளுக்கு வந்து டீம் மட்டும் பாடி டீமெண்ட் தான் இதிலே தெரிஞ்சு போச்சு. அவங்க டீமில் 2 பேரும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால நம்ம பெட்டை கடைசி வரைக்கும் உடைக்க முடியாது. ஏன்னா உள்ளே வந்து நம்ம டீப் ஸ்லைட் வச்சுருக்கோம். டீப் ஸ்லைட் உடைக்கிறதுக்கு பிக்காக்ஸ் தான் தேவை. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பிக்காக்ஸ் இருக்காது. யா, யூ மே ப்ரொசீட். கொண்டனா யா. சரி, எனக்கு தெரிஞ்சு ரெட் டீம் கதை முடிஞ்சதோட செத்துறா கீழே விழுந்துடுறா. ஸோ அவனோட பிளாக்ஸ் எடுத்து நம்ம அடுத்ததுக்கு போகலான்னு நினச்சேன். ஓகே, எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து அடுத்த பேஸுக்கு போகலாம். எஸ். ஸோ திருப்பி நம்ம அந்த பக்கம் போயிட்டு தான் போய் ஆகணும். அவன் வந்தால் நல்லாயிருக்கும், பட் வரமாட்டான். நம்ம டீம்மேட் கீழே விழுந்துச்சுது. நம்ம டீம்மேட் கடைசி வரைக்கும் அப்கிரேட் பண்ணுற மூடில் இல்லை போல் இன்றைக்கி.
அவன் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிற மூடில் தான் இருக்கான். ஸோ இதான் பாட்டுங்கிறது. ஒன்றும் ஆட தெரியாது, இல்லை அப்கிரேட் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க. சொல்லி நானும் 15வது லெவல் தான். இதில் மேக்ஸிமம் 50வது லெவல் வரைக்கும் போய் இவன் ஒருத்த அப்படியே என்னடா டே இப்போ தானே எடுத்த ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? போடாங்கிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் கேட்கும், அப்புறம் 10 கோல்டு கேட்கும், அப்புறம் 5 டைமண்ட் கேட்கும், அப்புறம் 4 எம்ராய்டு கிடைக்கும். எம்ராய்டுக்கு வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடம் சென்டரா, அங்கே தான் போகணும். வெல் ப்ளூ டீம் அங்கே போயிருக்கான், பட் ப்ளூ டீம் எலிமினேட் ஆகிருக்கு. இவனை கொண்டுருணும் கைஸ். இவனை எப்படியாவது நம்ம டீம்மேட் அடிக்கிற மாதிரி இருந்தால் இவனை எப்போ கொண்டுருக்கலாம் கைஸ். இருங்க டபுள் போடா போடா பாருங்க சார், கோல்டே கிடைக்கல. கிடச்சிருக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. இது வரைக்கும் 10 தான் கிடச்சிருக்கு. போயிட்டாங்க கைஸ். அவன் என்னத்தை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நின்னான்னு புரியல. ஸோ மெஜாண்டா டீம் மீன் உயிரோடு இருக்குது. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு டீம் பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அப்படி போட்டு அந்த பெட்டு காலி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அவங்க பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. திருப்பி வராதரா நம்மளை தாரான தானே. நம்மளுக்காக கைஸ் ஆரம்பரம் வாங்கியிருந்தோம். ஐயோ இவனை பேர் நம்ம இவ்வளோ கேவலமாக பேசிட்டோம் கைஸ். நல்லவனாக இருக்காங்க கைஸ். சரி அப்போ என்ன பண்ணலான்னா இதில் 2 வாங்கிக்கலாம். இதோட மச்சிடணும். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பண்ண போச்சில் உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல கேம் தான், உங்களுக்கு தேவைன்னா விளையாடிக்கோங்க. இப்போ 29 ருபீஸ் தான். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு நல்ல கேமில் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படி உக்காந்துனா நான் இனிமேல் நம்மளை பார்க்க முடியாது. சரி இப்போ நான் இங்கே ஐயோ பார்த்துட்டா கைஸ், இங்கே ஒரு பொம்பளை பார்த்துட்டாருன்னு. இவனை தள்ளி விட்டுறோம் கைஸ். அவன்கிட்ட டைமண்ட் இருக்குது. நம்ம டெக்ஸ்சர் பேக் போட்டிருக்கோம், யாருக்கா தெரிலையா என்னன்னு தெரில. அவன்கிட்ட டைமண்ட் இருக்குது கைஸ். தேங்க்ஸ் ப்ரோ. நான் அடுத்து பெட்டு உடைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின் பண்ணும். ஸோ என்ன துரத்துறானுங்க கைஸ். அவனை பாருங்க கைஸ், எல்லாரும் அடிக்கிறான். செத்துருவேன் கைஸ், அவ்வளோதான். ஸோ இன்னும் பச்சை டீம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அவனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். வாடா உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் இப்போ பண்ணதுலேயே தாங்க ஃபுல்லான விஷயம். ஏன்னா என்னை வந்து இப்போ அவன் வெறுங்கையில் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனை அடித்து கொண்டிருந்தா நான் ஒரு பாட்டு தான் இதில் ஒத்துக்கிறேன். பட் இந்த கேம் ப்ளே பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நான் அவனை வந்து அப்படியே உள்ள வச்சிடலான்னு பார்த்தேன். ஓகே அவன் டைமண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். முடிச்சிட்டான். இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அவனை தள்ளி மட்டும் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம செத்தோன்னா முடிஞ்சு கைஸ் மேட்ச்சு. ஸோ அவங்ககிட்ட நிற்கவே வேண்டாம். ஆரஞ்சு டீம் எலிமினேட்டா?
நம்ம டீம் அவ்வளோ பெரிய இதாங்க கைஸ் அம்மா ஃபுல் டைமண்ட் ஆர்மரில் வந்துட்டாங்க கைஸ். இன்னும் பச்சை டீம் எலிமினேட் ஆகல. எனக்கு பெட் இருக்குது. ஸோ கடைசி 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துடலாம். ஐ மீன் அவங்க பெட்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிரும். அப்படின்னா அவங்களால யாராலையும் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இருந்ததே பார்க்கல கைஸ். ஏதோ பேசிட்டு பாட்டுக்கு வந்துட்டேன்.